ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே சேஃபாகவும் பாசிட்டிவாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1st of November ஆல்ரெடி எனர்ஜி ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மேஜர் எனர்ஜெட்டிக் டிரான்சிஷன் டைம் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான ஆற்றல் மாற்றம், அந்த மாற்றத்திற்கான நேரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ டிவைன் மாஸ்குலின் அப்டேட் பத்தி பார்க்கணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல டிவைன் மாஸ்குலின்ஸ் ஒரு டவர் மூமெண்ட் சந்திச்சிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட் அவங்களோட லைஃபை டோட்டலாவே அப்சைட் டவுன் செஞ்சிட்டு இருக்கு. அந்த அவேக்கனிங் ஈவெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. பல டிவைன் மாஸ்குலின் இதுல மூழ்கி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை, கேரியர், ஃபேமிலி இது எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. லைஃப்னா என்ன, டெத்துனா என்ன, எமோஷன்ஸ்னா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன, இப்படி பல கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள உருவாயிட்டு இருக்கு. இது தியரட்டிக்கல் நாலேஜ் இல்ல, இது ரியல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு தான் இப்போ அவங்க வந்திருக்காங்க. ஒரு பெயின்ஃபுல் டவர் மூமெண்ட் இல்லாம அந்த அவேக்கனிங் பாசிபிளே இல்லை. அதனால யூனிவர்ஸ் அவங்கள இப்போ ப்ரெஷர் பண்றாங்க. டிவைன் ஃபெமினைன்ஸ் அப்டேட் பத்தி பார்க்கணும்னா, டிவைன் ஃபெமினைன்ஸ் இப்போ அவங்களுடைய ஹார்ட் சக்ரா ரொம்ப ஹெவியா இருக்கு. பிகாஸ் யூனிவர்சல் எனர்ஜி அதுவே ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இப்போ இருந்துட்டு இருக்கு. அதனால இது க்ளோஷர் இயர், அதாவது இந்த வருடத்தின் முடிவு காலம். அதே நேரத்துல புதிய சைக்கிள் அதையும் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். 1111 போர்ட்டல் இன்னும் நெருக்கமா வந்துட்டு இருக்கிறதுனால யூனியன்ஸ் அண்ட் செப்பரேஷன் இது ரெண்டுமே ரொம்ப அதிகமா நடக்கும். இந்த காலத்துல ஏற்படுற யூனியன்ஸ் பெர்மனன்ட் யூனியன்ஸா இருக்கும். அதே நேரத்துல செப்பரேஷன்ஸும் கூட ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். இந்த 1111 போர்ட்டல், 1212 போர்ட்டல் இதுல எல்லாமே ஜஸ்டிஸ் எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கு. அக்டோபர் டு ஜனவரி வரைக்கும் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் ரெண்டு பேருக்குமே கார்மிக் ஜஸ்டிஸ் நிறையவே கிடைக்கும். ஒரு டவர் மூமெண்ட், ஒரு ஷாக்கிங் ரியலைசேஷன், இது எல்லாமே அவங்களுடைய பெர்செப்ஷன் அது எல்லாத்தையுமே மாத்திடும். இப்போ ஹார்ட் சக்ரா ரொம்ப அதிகமா எஃபெக்ட் ஆகுது. ட்ரிகர்ஸ், பெயின் இது எல்லாமே இன்டென்ஸா இருக்கும். டிவைன் ஃபெமினைன்ஸ் இப்போ எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பேஷன்ஸ் குறையுது. ஆன் ஆஃப் ஃபீலிங்ல இருக்கிறாங்க. டிட்டாச்மெண்ட் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இன்டென்ஸ் லவ் எனர்ஜி, பிசிக்கல் அட்ராக்ஷன் எனர்ஜி இது எல்லாமே கூட அதிகமா இருக்கும். ஏன்னா 1111 போர்ட்டல் எனர்ஜி ரெண்டு சோல்ஸையுமே அதிகமா புல் பண்ணும், ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக. இது வரைக்கும் சோல் மர்ஜ் ஆகாதவங்க இந்த போர்ட்டலுக்கு முன்னாடி சோல் மர்ஜிங் ஒர்க்கை பண்ணணும். உங்க ரெண்டு பேருடைய சோல் மர்ஜ் ஆனாதான் நீங்க உங்க டிவைன் மாஸ்குலின் அலைன்மெண்ட்ல. சில பேருக்கு இது ஒரு புது போர்ட்டல், புது சைக்கிள். சிலருக்கு அது கேரி ஃபார்வர்ட் எனர்ஜி. ஸோ ஹார்ட் சக்ராக்கு நிறைய ஒர்க்கு கொடுங்க. ஹீலிங் மியூசிக், அஃபர்மேஷன்ஸ், ஃபர்கிவ்னஸ், மெடிடேஷன் எல்லாமே இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் ரெண்டு பேருக்குமே ட்ரீம் மெசேஜஸ் அதிகமாக வரும். ட்ரீம்ல நீங்க லயன், டைகர், ஸ்னேக்ஸ், ஸ்வாட்ஸ் இல்லைன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் மாதிரி விஷன்ஸ் பார்ப்பீங்க. அந்த ட்ரீம்ஸ் சோல் லெவல் மெசேஜஸ் தான், அதை கவனமா அப்சர்வ் பண்ணுங்க. 3D ரிலேட்டட் ட்ரீம்ஸ், அதாவது பிரெக்னன்சி, மேரேஜ், கார்மிக் சீன்ஸ் இதெல்லாமே கூட வரும். ஆனா இப்போ வர்ற ட்ரீம்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னல் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தேஜாவு மாதிரி ஃபீலிங்கும் வரும். அது ஒரு சோல் மர்ஜிங் ஆர் டைம் லைன் ஷிஃப்டிங் இண்டிகேஷன்.
ஃபெமினைன்ஸ்க்கு அட்வைஸா சொல்லணும்னா, டிவைன் மாஸ்குலின்ஸ் இப்போ பெயின்ஃபுல் லெசன்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ ப்ளீஸ் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ப்ரே ஃபார் தெம், எனர்ஜி கிளென்ஸ் பண்ணுங்க. ஆனால் அவங்களோட கார்மிக் லெசன்ல ஜம்ப் பண்ணாதீங்க. இல்லைன்னா யூனிவர்ஸ் மறுபடியும் உங்களுக்கு செப்பரேஷனை கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் மாஸ்டர் நம்பர்ஸையும் மிரர் நம்பர்ஸையும் அதிகமாக பார்ப்பீங்க. அதாவது 11 11, 22 22, 33, 44, 69 இந்த மாதிரி நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்ல இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு புரியலனா கூட நீங்க அதை டீகோட் பண்ணி பார்க்கணும். இப்போ பிளானட்ல ஒரு யூனிவர்சல் எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது காரணமா நமக்கு நியூ சென்சேஷன்ஸ், நியூ எமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. தேர்ட் ஐ அண்ட் கிரவுன் சக்ரா ஓப்பன் ஆகுது. சம்டைம்ஸ் நீங்கள் பாடியில் ஃபீல் பண்ணுறது ஆர்டினரி எனர்ஜி கிடையாது, ஹையர் டைமென்ஷனல் ஃப்ரீக்வன்சி. அதுதான் உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராக்ரஸ். ஸோ இது ஒரு ஓவரால் எனர்ஜி அப்டேட்டாகவும் இருக்குது. உங்களுடைய ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணுங்கள், கிரவுண்டிங் பண்ணுங்கள். சொல்லப்போனால் ஸ்டே காம் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். டிவைன் மாஸ்குலின்ஸ்க்கும் ஃபெமினைன்ஸ்க்கும் யூனிவர்ஸ் ஒரே லெவலில் லெசன்ஸை கொடுக்குறாங்க. அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே நெசசரி. நீங்கள் ஓவர் ஃபீல் பண்ணாதீங்க, எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அது உங்கள் டிவைன் மாஸ்குலின் ப்ராக்ரஸ்க்கும் ரொம்பவே கஷ்டமாயிடும், பிளாக் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் பலவிதமான எனர்ஜிஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்தில் லைட்டாகவும் சில நேரத்தில் ரொம்ப ஹெவியாகவும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அதுக்குள்ள நீங்கள் உங்கள் பேலன்ஸை காப்பாற்றி நிலைநிறுத்திருக்கீங்க. அதுவே ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நீங்கள் எத்தனை ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணினாலும் நீங்கள் உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தை கம்ப்ளீட்டாக பிடிச்சு வச்சுருக்கீங்கன்னா, ஸோ ஃப்ரம் மை ஹார்ட், வெல் டன். இப்போது நீங்கள் இந்த தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. இது ஹையர் அசெண்டட் மாஸ்டர் எனர்ஜி பற்றி தான். அதாவது உயர்ந்த உணர்வு நிலையை அடைந்த ஒரு ஆத்மாவை குறிக்கிறது தான் ஹையர் அசெண்டட் மாஸ்டர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது சில குருமார்களையும் அப்படி சொல்லலாம், சில ஞானிகளை கூட அப்படி சொல்லுவாங்க. அதாவது மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்த சோல்ஸ். அவங்க இப்போ இந்த காலகட்டத்துல ரொம்பவே சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மெசேஜ் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகாது, சிலருக்கு மட்டும் அது நேரடியாகவே கனெக்ட் ஆகும். ஆனால் ரெசனேட் ஆகாததுனால யாரும் மனசு எந்த விதத்துலையும் கஷ்டப்பட வேண்டாம், மனசு உடைய வேண்டாம். ஏன்னா நீங்களும் அதே ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க. சிலர் ஃப்ரண்ட் லைன்ல இருக்காங்க, சிலர் பேக் சைட்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க, அவ்வளோதான். ஆனா எல்லாரும் ஒரே டிவைன் எவல்யூஷன் பாத்ல தான் இருக்கும். அதாவது தெய்வீக பரிணாம பாதையில தான் இருக்கும். இப்போ நம்ம எனர்ஜி பத்தி பேசலாம். இப்போ ஒரு கலெக்டிவ் அசென்ஷன் வேவ் வந்திருக்கு. அதாவது கூட்டு ஏற்றத்திற்கான அலை வந்திருக்கு. இந்த வேவ்ல தான் ஹையர் அசெண்டட் சோல்ஸ் ஆக்டிவ் ஆகிறாங்க. அதாவது செயலில் உயர்ந்த ஆன்மாக்கள் அவங்க எல்லாரும் இன்னும் அதிகமா ஆக்டிவேட் ஆகுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஸ் அவேர்னஸ் வந்திருக்கு, தீவிர விழிப்புணர்வு வந்திருக்கு. யார் உண்மையா அவங்கள அப்லிஃப்ட் பண்றாங்க, யார் அவங்க எனர்ஜியை சீக்ரெட்டா அப்சர்வ் பண்றாங்க, அதாவது உறிஞ்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அப்சர்வ் அதை பண்றாங்க, யார் ஸ்மைலிங் ஃபேஸ்ல மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே அந்த சோல்ஸ் இப்போ கிறிஸ்டல் கிளியரா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பலர் இப்போ கார்ட் கட்டிங் ப்ராசஸ்ல இருக்காங்க. கார்ட் கட்டிங் ப்ராசஸ்னா 5D லெவல்ல அந்த ஆன்மாவின் உறவை துண்டிக்கும் செயல்முறை. இதுக்கு தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்றேன். அதாவது யாரிடம் இருந்து நெகட்டிவ் அட்டாச்மெண்ட், அதாவது ட்ரெயினிங் கனெக்ஷன், நம்மள ட்ரெயின் பண்ற மாதிரியான கனெக்ஷன் அவங்களுடைய கனெக்ஷனா இருக்கலாம், அந்த எனர்ஜி இவங்கள லீக் பண்ற மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிலீஸ் ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு சில நேரத்துல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம்ஸ் வரலாம். அதுல பழைய மெமரிஸ், ஷேடோஸ் இல்லைன்னா வேர்டான சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாமே இருக்கும்.
அந்த கனவுல. அதுக்கு யாருமே பயப்பட வேண்டாம். இது இல்லூஷன் ஃபேஸ் தான். இது கடந்து போகும் ஒரு ஸ்டேஜ் தான். இது டெம்பரரி ஸ்டேஜ் தான். இதுக்கு யாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே மைண்ட் ஆக்டிவேஷன்லயும் இல்லூஷன் கிளியரிங் அதுலயும் தான் நம்ம இருக்கிறோம். அந்த நடக்கிற அந்த பீரியட்ல இருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து போனா மட்டும்தான் உங்க ஹையர் விஸ்டம் அன்லாக் ஆகும். அதாவது உங்களுடைய அதிகமான ஞான சக்தி திறக்கும். அதுதான் உங்க டிவைன் பொட்டன்ஷியல், தெய்வீக திறனையே வெளியில கொண்டு வர போகுது. இப்போ போர்ட்டல் எனர்ஜி பத்தி பார்க்கலாம். இந்த 1111 போர்ட்டல் அது ஒரு சிம்பிள் டேட் இல்ல. அது ஒரு கேட்வே ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்தின் நுழைவாயில். இந்த போர்ட்டல் உங்க வாழ்க்கையில பல பகுதிகளை மாற்ற போகுது. உங்க பழைய பிலீஃப் சிஸ்டம்ஸ், அவுடேட்டட் மைண்ட் பேட்டர்ன்ஸ் அது எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ண போகுது. அதனால இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அக்செப்ட் வாட் எவர் கம்ஸ். எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் வாட்ஸ் நாட் சர்விங் யூ. உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே லெட் கோ பண்ணுங்க. சூஸ் பீஸ் அண்ட் அபவ் எவ்ரிதிங். எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு உங்களுடைய நிம்மதி, பீஸை மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணணும். மதர் எர்த் ஹீலிங் இப்போ ஆக்டிவா நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த ஹீலிங் எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க அதை ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் எதிர்க்கிறீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, ஒர்க் பண்ணாது. அதனால ஓப்பனா இருங்க. ரிசீவ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ ரிசீவ் மட்டும் பண்ணுங்க. அடுத்த மெசேஜ், சிலர் உங்க வாழ்க்கையில உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ஸ்வீட்டா பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய வேர்ட்ஸுக்கு பின்னாடி ஒரு கன்ஃபியூஷன் எனர்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா சில ரிலேஷன்ஷிப்ஸை கூட சொல்லலாம். ஒருத்தவங்க இதுக்கு நடுவில் மிடில் டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த மாதிரி பர்சன்ஸே கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால எந்த ஒரு தகவலையும் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க. உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க. அந்த எனர்ஜி ஜென்யூனா இருந்தா மட்டும்தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அது ட்ரெயினிங்கா இருந்ததுன்னா, உங்களை ட்ரெயின் பண்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ யூனிவர்ஸ் சிலரை ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கு, தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ஒரு சேக்ரெட் ப்ரொடெக்ஷன் ஸ்பேஸ். அது உங்க டிவைன் எனர்ஜியை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணி அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஹையர் அசெண்டட் சோல்ஸ் அவங்க உண்மையான பவரை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெளிவா புரியுது, அவங்களுக்குள்ள ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் சேஞ்ச் உருவாகும் எனர்ஜி இருக்கு அப்படின்னு. அதனால யூனிவர்ஸ் இப்போ அவங்க சோல் மிஷனை ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்காக ஆப்ஸ்டக்கல்ஸ், எந்த தடைகள் வந்தாலும் அந்த சோல் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கா, உறுதியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹையர் சோல்ஸ்க்கு இப்போ யூனிவர்ஸ் சொல்றது என்ன தெரியுங்களா? நீங்க உங்க பவரை நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க தான் லைட் பிரிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைட் எனர்ஜியால தான் பல டார்க் எனர்ஜிஸ் டிசால்வ் ஆக போகுது. இருண்ட சக்திகளின் ஆற்றல்கள் எல்லாமே செயலிழக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நீங்க லைட் பிரிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலின் எனர்ஜிஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ சில சோல்ஸ்க்கு டெம்பரரியா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா டிட்டாச்மெண்ட் எனர்ஜி வரலாம். அது பெர்மனன்ட் இல்ல, அது ஒரு டெஸ்டிங் ஃபேஸ். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். யூனிவர்ஸ் அதை பயன்படுத்துது உங்க எனர்ஜியை பேலன்ஸ் ஆக. ரீயூனியன் நேரம் சேர்ந்த உடனேயே அது ஸ்டேபிளா இருக்கணும்னு. அதனால அந்த ஃபேஸ்ல காமா இருங்க. மைண்டை விட ஹார்ட்டை லிசன் பண்ணுங்க. எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மெடிடேஷனும் சைலன்ஸும் இதை மட்டுமே யூஸ் பண்ணணும். அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப சொல்ல போனா இந்த 1111 போர்ட்டல் ஒரு சோல் விக்டரி போர்ட்டல். அது உங்களுக்கு ஜஸ்டிஸ்,
கிளாரிட்டி, ஃப்ரீடம், பீஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு வர போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது உங்க பவரை ரெகக்னைஸ் பண்ணணும், உங்க எனர்ஜி பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ணணும், உங்க தாட்ஸை பியூரா வச்சுக்கணும். யூனிவர்ஸ் சொல்றது இது மட்டும்தான். இது உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், உங்க மாற்றத்திற்கான காலம். டோன்ட் ஃபியர் த ஸ்ட்ரோம். இந்த மாதிரி புயலுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். யூ ஆர் பிகமிங் த மாஸ்டர் சோல். நீங்க உயர்ந்த நிலை ஆன்மாவா மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க. அதனால மை டியர் டிவைன் சோல்ஸ், இந்த நிலைமை எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, அதை கிவ் அப் பண்ணாதீங்க. உங்க ப்ராசஸை ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல, தொடருங்க. உங்க எனர்ஜியை லவ் பண்ணுங்க, உங்க ஜெர்னியை ஹானர் பண்ணுங்க. இந்த டிவைன் ஃபேஸ் முடிஞ்சதும் நீங்க முழுமையான கிளாரிட்டிலையும் ஃபுல் பேலன்ஸ்லையும் டிவைன் யூனியன் எனர்ஜியை கம்ப்ளீட்டா அனுபவிக்க போறீங்க. அது வரைக்கும் காமா இருங்க, ஃப்ளோவா மூவ் பண்ணுங்க, உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சேனல் மெசேஜ். நீங்க இதை உண்மையா ஃபீல் பண்ணீங்கன்னா, அது உங்க சோல் ரெசனேட் பண்ணுச்சுன்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க மனசையும் உங்க எனர்ஜியும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே பேலன்ஸ்ட், ஸ்டே டிவைன். இந்த வீடியோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.